அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானை அடைவோம், நன்மைகளை பெறுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 3 மனிதனுடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படுவதில்லை. 3 மனிதனுடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படுவதில்லை. உடனடியாக அல்லாஹ் அந்த துவாக்களை அங்கீகரித்துக் கொள்வதாக நபிகளார் கூறுகின்றார்கள். முதலாவது, நோன்பாளியுடைய துவா. நோன்பு வைத்துக் கொண்டு எந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தாலும் கூட அல்லாஹ் அந்த துவாக்களை ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீதமான அரசனின், நீதமான மன்னனின் துவா, நீதி செலுத்துகின்ற அரசனுடைய துவாக்கள் அல்லாஹ் உடனடியாக அங்கீகரித்துக் கொள்வான். நேரம் காலங்கள் கிடையாது, உடனே அல்லாஹ் அதை அங்கீகரித்துக் கொள்கிறார். மூன்றாவதாக நபிகளார் சொன்னார்கள், அநீதம் இழைக்கப்பட்ட மனிதனுடைய துவா. பாதிக்கப்பட்ட மனிதன், அநீதம் இழைக்கப்பட்ட மனிதன், அப்படிப்பட்ட மனிதர்கள் செய்கிற துவாக்களை அல்லாஹ் உடனடியாக அங்கீகரித்துக் கொள்கின்றான். அது மாத்திரமல்ல, அந்த துவா ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அழகான உதாரணத்தையும் நபிகளார் சொன்னார்கள். என்ன துவா? மற்ற துவாக்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்போ 7 வானங்களை கடந்து அல்லாஹ் இருப்பான். இப்போ நமக்கும் அல்லாஹ்க்கும் இடையில் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான திரைகள் இருக்கிறது. இந்த 3 மனிதர்கள் துவா செய்கின்ற பொழுது அந்த திரைகள், தடைகள் அகற்றப்பட்டு நேரடியாக அல்லாஹ்விடத்தில் செல்கிறது. அந்த துவாக்கள் எல்லாம் அங்கீகரித்துக் கொள்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான துஆக்களை செய்கின்ற, அதிகமான தௌபாக்களை செய்கின்ற தௌஃபீக் வல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.